அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, முதலாவது கேள்வி பின்வரும் கணியங்களுள் எது சர்வதேச அலகு தொகுதி ஒன்றை அடிப்படை கணியமாக அமையாதது? பாருங்க, சர்வதேச அலகிட அடிப்படை கணியமாக அமையாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் 7 சர்வதேச அடிப்படை கணியங்கள், 7 அடிப்படை கணியங்கள் இருக்குது இல்லையா? என்னென்ன கணியங்கள்? ஒன்று திணிவு, அடுத்தது என்ன? சர்வதேச அலகு எழுதுறேன். திணிவு நீளம் மீட்டர், அடுத்தது நேரம் செகண்ட், வெப்பநிலை கெல்வின், பதார்த்தங்களின் அளவு, வேற ஒளிர்வு செறிவு, இன்னொன்று மின்னோட்டம் ஆம்பியர். சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் அடிப்படை கணியமாக அமையாதது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. திணிவு, நேரம், வெப்பநிலை. அப்போ என்ன வரும் விட? 4வது மின்னேற்றம்னு தந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ பொருத்தமான விட 4வது வரும். மின்னோட்டம் தான் வர முடியும், மின்னேற்றம் வராது. இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சக்தியின் பரிமாணமாக அமையும்? சக்திர பரிமாணம் என்ன வரும்? பொதுவாக சக்திர அலகை நாம நியூட்டன், மீட்டர், ஜூல்னு சொல்லி சொல்கிறோம். நியூட்டன் பரிமாணம் பொதுவாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், வேகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ml t-2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இங்கே நியூட்டன் இருக்குது, மீட்டர் பரிமாணம் என்ன? எல். அப்போ என்ன வரும்? ml வர்க்கம் t-2. அப்போ எத்தனாவது விட? 3வது விட வரும். அப்படிதானே? 3வது விட. அடுத்து 3வது கேள்வி, ஒரு மைக்ரோமீட்டர் என்பது என்ன வரும்? ஒரு மைக்ரோமீட்டர்னா 1/10⁻6 மீட்டர். ஒரு நனோமீட்டர்னா 10⁻9 மீட்டர். ஓகே, 10⁻15 மீட்டர்ன்றா இது கட்டாயம் இல்லை. ஒரு முறை யாரோ நிறைய இந்த சீசனுக்குள்ள கொஞ்சம் பேர் இந்த டவுட் அனுப்பியிருந்தாங்க. 10⁻15 பேர் என்ன? இந்த காலப்பகுதிக்குள்ள எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட டவுட்ல ஒரு முக்கியமாக வந்த டவுட் இது. 10⁻15 மீட்டருங்கிறது ஃபெம்டோன்னு சொல்லுவோம், சரியா? ஃபெம்டோமீட்டர். ஓகே, பத்தின் 12 அதையும் கட்டுருவோமே. 10⁻12 என்ன வரும்? பிகோ. 10⁻10 கூடுதலாக கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன? கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாட்டியும் பொதுவாக இந்த அணுக்கருக்கள், இலத்திரன், அந்த இலத்திரன்ல அணுக்கருக்கள், அதில் நீளம் அகலங்களை பற்றி பேசுறதுக்காக பயன்படுத்தப்படுறது. என்ன? ஆங்ஸ்ட்ரோம். சரியாதா? சரியா? அடுத்து 4வது கேள்வி. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட எத்தனாவது? 2வது வரும் இல்லையா? ஒரு மைக்ரோமீட்டர் 10⁻6 மீட்டர். 4வது கேள்வி, வேனியர் அளவு திட்டத்தில் ஒரு பிரதான அளவிடை x சென்டிமீட்டர் ஆகும். n வேனியர் அளவிடைகள் n-1 பிரதான அளவிடையுடன் பொருந்துகின்றது. இக்கருவியின் இழிவெண்ணிக்கை மில்லி மீட்டரில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க,
வேனியர் அளவு திட்டத்திட ஒரு பிரதான அளவிடை எக்ஸ் சென்டிமீட்டரா. அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எக்ஸ் சென்டிமீட்டர்னு தராங்க. என் வேனியர் அளவிடைகள் n-1 பிரதான அளவிடையுடன் பொருந்துகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான அளவிடை பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வேனியர் அளவிடை பிரிவு என்னன்னு கேட்டால், ஒரு பிரதான அளவிடை பிரிவு தெரியும் எக்ஸ் சென்டிமீட்டர். இதே மாதிரி எத்தனை பிரதான அளவிடை பிரிவுகள் இருக்குதாம்? n-1 பிரிவுகள். அப்ப மொத்த நீளம் எவ்வளவு? x into n-1. இதை எத்தனையா பிரிக்கிறாங்க? n எண்ணிக்கையா பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு வேனியர் பிரிவு. ஸோ நான் வந்துக்கிட்டு அடிப்படை சமன்பாட்டுக்குள்ளால ஃபர்ஸ்ட்டுக்கு செய்து காட்டுறேன். சரியா? அப்போ ஒரு பிரதான அளவிடை பிரிவு எக்ஸ் சென்டிமீட்டர். அப்போ ஒரு வேனியர் அளவிடை பிரிவு என்னன்னு பார்த்தால், ஒரு பிரதான அளவிடை மாதிரி எத்தனை பிரதான அளவிடைகளை பயன்படுத்துறாங்க? n-1. அப்ப n-1 into x சென்டிமீட்டரை எத்தனையா பிரிக்கிறாங்க? n எண்ணிக்கையா பிரிக்கிறாங்க. அதான் ஒரு பிரதான அளவிடை. ரைட்? இதுல இருந்து இழிவெண்ணிக்கை என்ன வரும்? ஒரு பிரதான அளவிடை பிரிவிலிருந்து ஒரு வேனியர் அளவிடை பிரிவை கழிச்சு வரதா இழிவெண்ணிக்கை. அப்ப ஒரு பிரதான அளவிடை பிரிவு எக்ஸ், ஒரு வேனியர் அளவிடை எக்ஸ் n-1 கீழ் n. ஸோ நம்ம போமசி எடுத்த மாதிரி இருந்தால் n இன்டூ எக்ஸ், இங்கேயும் n இன்டூ எக்ஸ், n இன்டூ எக்ஸ் மைனஸ் n இன்டூ எக்ஸ். அப்போ என்ன நடக்கும்? ரெண்டும் இல்லாமல் போகும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு வரும். அப்போ இழிவெண்ணிக்கை என்ன? எக்ஸின் கீழ் n என்று வரும். சரியா? கவனிங்க, கேள்வியில் பாருங்க, இந்த கருவிட இழிவெண்ணிக்கையை மில்லி மீட்டரில் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இது என்னத்தில் நான் பேசிட்டு வாரோம்? சென்டிமீட்டர். ஆக இது எக்ஸிங்கில் என் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மில்லி மீட்டருக்கு மாற்றணும்னா 10ஆல் பெருக்கணும். ஸோ 10 எக்ஸிங்கில் என். அப்போ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? 3வது விடையாக இருக்கும். சரியா? இதில் கவனிங்க, இதை நாம ஃபாஸ்டா செய்யறதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். எப்படி ஃபாஸ்டா செய்யற? எப்படி செய்வோம்? ஒரு பிரதான அளவிடை பிரிவை என்ன செய்யறது? வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கையால பிரிச்சு விட்டோம்னா சரி. ஸோ எக்ஸின் கீழ் n சென்டிமீட்டர். ஒரு பிரதான அளவிடை பிரிவை வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கையால பிரிச்சு விட்டா டைரக்டா நாம இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அதை மில்லி மீட்டருக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 10ஆல் பெருக்கணும். விளங்குதா? ஸோ இந்த 4 கேள்விகள்ல யாருக்குமே எதுவும் டவுட்? ஓகே, இப்போ நம்ம 5வது கேள்விக்கு வரலாம். ஓகே, பாருங்க, கிடையான நேர்கோட்டு பாதையொன்றில் இயங்கும் ஒரு துணிக்கையின் வேக நேர வரைவை படம் குறிக்கிறது. 5 செகண்ட் நேரத்தில் துணிக்கை பிரயாணம் செய்த தூரம். 5 செகண்ட் நேரத்தில் துணிக்கை பிரயாணம் செய்த தூரம். கவனிங்க, வேக நேர வரைபட பரப்பு என்னத்தை தரும்?
இடப்பெயர்ச்சியை தரும். இது முதலாவது விடயம். பொதுவாக நாம இடப்பெயர்ச்சியை பார்க்கக்குள்ள எக்ஸ் அச்சு நேர அச்சுக்கு மேலுக்கு இருக்கிற இடப்பெயர்ச்சியை பிளஸ் எடுத்தால் நேர அச்சுக்கு கீழுக்கு இருக்கிற இடப்பெயர்ச்சி என்னென்று எடுக்கணும்? மைனஸ் எடுத்து தான் கூட்டணும். எப்ப இந்த முழு இயக்கத்தின் போது இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தால், இந்த 5 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தா மேலுக்கு இருக்கிற பரப்பை பிளஸ் எடுத்தா கீழுக்கு இருக்கிற பரப்பை நாம மைனஸ் எடுப்போம். ஆனா கேள்வி என்ன? கேள்வி எது? தூரம் இல்லையா? கேள்வி எதை கேட்கிறாங்கிறதுலையும் கவனமா இருக்கணும். அந்த அடிப்படையில் இங்க நாம பிளஸ் மைனஸை யோசிக்க தேவையில்லை. ஏண்டா பயணித்த தூரம் தான் கேட்குறாங்க. ஸோ இதர பரப்பு என்ன வரும்? இந்த முக்கோணிட பரப்பு அரைத்தர அடி குத்துயரம் 8. அப்போ சுருக்கினா 8 மீட்டர். இதர பரப்பு அரைத்தர அடி எத்தனை? 3, குத்துயரம் 12. மைனஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன வரும்? 18. சரியா? ஸோ இதர பரப்பு 18 மீட்டர், இதர பரப்பு 8 மீட்டர். அப்போ தூரம் என்ன வரும்? தூரம் 2ஐயும் கூட்டினால் 26 மீட்டர். ஸோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? 3வது விடையாக இருக்கு. ஒருவேளை இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தால் என்ன விட? இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தால் இதை நாம பிளஸ் 8 எடுத்தா இதை நாம என்ன எடுக்கணும்? -18 எடுத்து -10 மீட்டர் அல்லது பிளஸ் 10 மீட்டர்னு விடையை கொடுத்திருப்போம். அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று நாம் என்ன செஞ்சிருப்போம்? கழிச்சிருப்போம். இடப்பெயர்ச்சின்னு கேட்டிருந்தால். சரியா? ரைட். 6வது கேள்வி. பாருங்க, பொருளொன்றின் ஆர்முடுகள் எதிர் நேர வரைப்பு அருகில் காட்டப்பட்டுள்ளது. பொருளானது தனது ஆரம்ப வேகத்தை மீண்டும் கொண்டிருக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஒரு பொருளோட ஆர்முடுகள் நேர வரைப்பை தந்து இந்த பொருள் தன்னுடைய ஆரம்ப வேகத்தை மீண்டும் எந்த நேரத்தில் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாவது சில பேருக்கு வர டவுட் என்ன டவுட் வந்த? ஆரம்ப வேகமே தரலே, மறுபடியும் எப்படி மீண்டும் அந்த ஆரம்ப வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆர்முடுகள் நேர வரைப்பை பொறுத்தவரையில இந்த வரைப்புட பரப்பு என்னத்தை தரும்? வேக மாற்றத்தை தரும். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. ஆர்முடுகள் நேர வரைப்புல நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் அதான். இந்த ஆர்முடுகள் நேர வரைப்பை வச்சு பெரிய பெரிய கேள்வியெல்லாம் வந்ததில்லை. ஆனா இந்த கன்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்முடுகள் நேர வரைப்புட பரப்பு என்னத்தை தரும்? வேக மாற்றத்தை தரும். இப்ப ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம். ஸோ கீழுக்கு இருக்கிற பரப்பை மைனஸ் எடுத்தால் மேலுக்கு இருக்கிற பரப்பை நம்ம என்னென்று தான் எடுக்கணும்? பிளஸ் தான் எடுக்கணும். இதே கேஸ் தான். ஒரு பரப்பு பிளஸ்ஸா, அடுத்த பரப்பு என்ன? மைனஸ். இப்போ இதில் பாருங்க, இந்த பரப்பு வேக மாற்றத்தை தரும் தானே? ரைட். இப்போ என்னென்றால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வேகம் இருந்திருக்கு. அந்த வேகத்தை நாம் யூண்டெடுத்தால் மறுபடியும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த உடல்ட வேகம் அதே யூவா அடைஞ்சிருக்குது. அப்படி அடைஞ்சிருக்குது என்றால் நாம் என்ன முடிவுக்கு வரலாம்?
ஆரம்ப வேகம் u. அந்த பொருள் இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள ஆர்முடுகளோட இயங்குது, அமர்முடுகளோட இயங்குது, எப்படியோ இயங்கட்டுமே. ஏதோ ஒரு டைமுக்கு தன்னுடைய ஆரம்ப வேகத்தை இந்த பொருள் அடைஞ்சிருக்குதா? அப்ப நாம என்ன சொல்லலாம்? இந்த பொருள்ல ஏற்பட்ட வேக மாற்றம் அந்த டைம்ல என்ன அறிக்கும்? பூச்சியமா அறிக்கும். இந்த முடிவுக்கு நாம் வரலாம் தானே? அதே வேகத்தை திருப்பி அடையுது. அப்ப அந்த காலத்துல அந்த டைம்ல வேக மாற்றம் பூச்சியமா இருக்கு. ஸோ இப்ப பாருங்க, இதுல இருந்து இதுவரைக்கும் பரப்பு மைனஸ் தான். அப்ப இதுல பரப்பு என்ன வரும்? உயரம் 1.5, அகலம் 4, இப்படி ஏதோ ஒன்று எடுக்கிறோம். அப்ப என்ன வரும்? நீளம் தர அகலம் ஏதோ ஒன்று எடுத்தால் 4 தர 1.5. அப்ப பரப்பு என்ன வரும்? 6. நான் இந்த பரப்பை -6 எடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இங்க வேக மாற்றம் -6, இதுக்கு சமனான +6ங்கிற வேக மாற்றம் வரக்குள்ள விளையுலா இந்த இயக்கத்துல வேக மாற்றம் என்னையா மாறும்? பூச்சியமா மாறும். ஸோ நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வரைப்பு, இந்த பக்கம் +6 எந்த டைம்ல வரும்ங்கிறத கண்டுபிடிக்கணும். யோசித்து பாருங்க. இங்க உயரம் 2, அப்ப இந்த நேரம் எவ்வளவு வரைக்கணும்? இதே பரப்பு +6 வரணும்டா இந்த நீளம் எவ்வளவு வரைக்கணும்? இது 2 இருந்தா இவ்வளவு நீளம் 3 இருக்கணும். அதாவது இது 4 செகண்ட்டா இதோட 3 கூட்டினா இந்த இடத்துல எத்தனை வரும்? 7 செகண்ட். அதாவது நாம சொல்லலாம் 7வது செகண்ட்ல இந்த வாகனம், இந்த பொருள் தன் ஆரம்ப வேகத்தை அடைஞ்சிருக்குது. ஏண்டா 7வது செகண்ட்ல இவர் கொண்டிருக்கிற இந்த பரப்பு +6. இந்த பரப்புக்கு இது சமனா வந்து சேருது. அப்ப விளையுலா 7 செகண்ட்ல பரப்பு என்ன வரும்? மொத்தமா 7 செகண்ட்ல விளையுலா பரப்பு என்ன வரும்? 0 வரும். ஏன்னா இந்த -6 இந்த +6 சமப்படுத்து. அப்ப 7வது செகண்ட்ல விளையுலா பரப்பு 0 வருவதுன்னா வேக மாற்றம் 0 வருவது. அப்ப ஆரம்ப வேகம் இறுதி வேகம் எப்படி இருக்குது? ஆரம்ப வேகமும் 7வது செகண்ட்ல இருக்கிற வேகம் என்ன அறிஞ்சிருக்கு? சமனா இருந்திருக்குங்கிற முடிவுக்கு வரும். கொஞ்சம் யோசிக்கணும், பெரிய ஒரு விஷயம் இல்லை. ரைட்? அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட எத்தனாவது? 3வது விடையாக இருக்கும் இல்லையா? பொருத்தமான விட 3வது. யாருக்கும் எதுவும் டவுட்? எல்லாம் பாருங்க. அப்போ டவுட் யாருக்கும்? ஓகே, 7வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ABCD எனும் 4 திணிவுகள் இலேசான 4 இழைகளினால் சமநிலையில் தொங்கவிடப்பட்டுள்ளன. இழையின் இழுவைகள் T100, இதை Tன்னு காட்டியிருக்கிறாங்க. T1, T2, T3. சரியா?
இது 10 நியூட்டன், 25 நியூட்டன், 60 நியூட்டன், 100 நியூட்டன். ஸோ திணிவுகள் முறையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏபிசிடிங்கிற இந்த பொருட்களோட திணிவுகள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. மொத்தமாக ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஏண்டா இவர் சமநிலையில் தொங்க விடப்பட்டிருக்காருண்டா இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்ம சும்மா ஃப்ரீ பாடி டயக்ராமில் சும்மா ஃப்ரீயாக பார்த்துட்டு போன விஷயங்கள், சின்ன ஒரு விஷயமா பார்த்தோம் இல்லையா? அப்படிதானே? எப்படி இப்போ 2 குற்றிகள் இருக்குது. இது 3 கிலோகிராம், இது 2 கிலோகிராம் வச்சுக்கொண்டா சமநிலையில் இருக்குதுண்டா இந்த இலையில இழுவ எவ்வளவு வரும்? என்ன வரும்? இவருக்கு பூமி வழங்குற வீச 30 நியூட்டன். அப்ப இந்த இலையில இழுவை 30 நியூட்டன். இந்த இலையில இழுவை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம் இந்த இலை இந்த 2 திணிவையும் சேர்த்து சுமக்குது. இவர் 2 கிலோகிராம் மட்டும் சுமக்கல்ல, இவர் 3 கிலோகிராமை சேர்த்து சுமக்கிறார். ஏன்னா இந்த இலையை வெட்டினா இந்த 2 திணிமைகளுக்கு விழும். அப்ப இந்த இலை சுமக்கிறது இந்த 2 திணிவை. அப்ப இவர நிறை 20, இவர நிறை 30. அப்ப இந்த இலையில இழுவை எவ்வளவு? 50 என்று சொல்லுவோம். அப்படித்தானே? ரைட்? இப்படி நான் படிச்சிருக்கிறேன். இப்ப யோசித்து பாருங்க, இந்த இலையில இழுவை 10 நியூட்டன். ஸோ இவர் சுமக்கிறது, இந்த இலை சுமக்கிறது யாரை மட்டும்? டியை மட்டும். அப்ப டி திணிவு என்ன? 1 கிலோகிராம். இப்ப சொல்லுங்க இந்த இலையில இழுவை எவ்வளவு? 25 நியூட்டன். அப்ப இவர் சுமக்கிறது சியையும் டியையும். டீட திணிவு 1 கிலோகிராம். அப்ப சீர திணிவு எவ்வளவு? 1.5 கிலோகிராம். அடுத்தது இந்த இலையிட இழுவை 60 நியூட்டன். என்ன வரும்? இது 1, இது 1.5, 2.5. அப்ப 60 வரணும்டா மிச்சம் எவ்வளவு? 3.5 கிலோகிராம். அப்பதான் 6 கிலோகிராம் வரும். இப்ப இவ்வளவு 6 கிலோகிராம், மேலுக்கு இதுல இழுவை 100 நியூட்டன். இப்ப இவ்வளவு 6 கிலோகிராம்டா இது எவ்வளவு அரிக்கணும்? 4 கிலோகிராம் அரிக்கணும். அப்பதான் 100 நியூட்டன். அவ்வளவுதானே? சின்ன பிள்ளைகளோட கேள்வி. இதை போய் A லெவல் பிள்ளைகள் படிப்பிக்க வேண்டியிருக்குது. அப்ப ஏட திணிவு என்ன? 4 கிலோகிராம், பி 3.5, சி 1.5, டி 1. சரியா? கேள்வி என்னத்தை கேட்கிறாங்கிறதெல்லாம் சரியா அவதானிக்கணும். ஏன் அவசரத்தில் என்னவீங்க 1.5, 3.5, 4 இருக்கான்னு பார்ப்பீங்க. அங்க இருக்கு இல்லையா? ஏபிசிடி திணிவுகள் முறை என்றா இங்க இருந்தா யோசித்து வரணும். ஸோ ஏட திணிவு 4. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் 4 கிலோகிராம், ரெண்டாவது 3.5 கிலோகிராம், மூணாவது 1.5, நான்காவது 1. அப்ப எத்தனாவது விட? பொருத்தமான விட மூன்றாவது. நிதானம் முக்கியம். நான் போன கிளாஸ்லயும் உதாரணம் சொன்னேன். ஒரு கேள்வியை செஞ்சு போட்டு அவசரத்தில் நேரது, ஆரம்ப கேள்விகள் நோட்டு கேலஸா செய்யறது விளங்குதா? உண்மையா வந்துக்கிட்டு இந்த கேள்வியை சரியா செஞ்சு போட்டு உங்களை எத்தனை பேர் பிள்ளை விட்டீங்கன்னு தெரியா? சரியா யோசித்திருப்பீங்க, எல்லாத்தையும் சரியா கண்டிருப்பீங்க, ஆனா விடைய பிள்ளையா மார்க் பண்ணிருப்பீங்க. விளங்குதா? போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? அதுலாம் கவனமா இருக்கணும். ஈஸியான கேள்விகள் அவசரம் பதட்டத்தில் என்ன செய்யறது, சரியா என்னத்தை கேட்கிறாங்கிறத அவதானிக்காம பிள்ளை விடுறது, அநியாயமா போறது மார்க்ஸ் எல்லாம். எட்டாவது கேள்வி, இரு காவிகள் ஏ பி என்பவற்றின் விளையுள் காவியானது காவி ஏயிற்கு செங்குத்தாகவும் காவி பியின் பருமனின் அரை மடங்கு பருமனுடையதாகவும் இருப்பின் காவிகள் ஏ பியிற்கு இடைப்பட்ட கோணம் என்ன? ஸோ இதுக்கு ரிலேட்டடான கேள்வியெல்லாம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கோப்பில செய்தே இருக்கிறோம். அப்படிதானே? ஸோ பாருங்க, ஏபிங்கிற 2 காவிகளை பத்தி பேசுறாங்க. ஏங்கிற காவிக்கு விளையுள் செங்குத்தா இருக்குதான். ஸோ ஏங்கிற காவி எடுப்போம். ஏங்கிற காவிக்கு
விளையுள் செங்குத்தா இருக்கணும். என்ன இருக்குது விளையுள்? ஏங்கிற காவிக்கு விளையுள் செங்குத்து. பிங்கிற காவிர அரை மடங்கு. ஸோ ஏங்கிற காவிக்கு விளையுள் செங்குத்தா இருக்குதுன்னா பிங்கிற காவி எங்க இருக்கணும்? இதுக்குள்ள இருக்குமா? நான் படிச்சிருக்கிறேன், எப்பயுமே சமாந்தரம் அல்லாத இரண்டு காவிகளோட விளையுள் அந்த காவிகளுக்கு இடையில தான் வரும். இப்ப பிங்கிற ஒரு காவி இப்படி இருக்குது, கியூங்கிற ஒரு காவி இப்படி இருக்குதுன்னா விளையுள் எப்படி வரும்? இதுக்கு இடையில வரும், இங்கால வராது. அப்ப விளையுள் இங்க இருக்குதுண்டா, விளையுள் இங்க இருக்குதுண்டா ஒரு காவி இங்க இருந்தா அடுத்த காவி எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் இருக்கணும். அப்ப ஏங்கிற காவி இங்க இருக்குது, விளையுள் இப்படி இருக்குதுண்டா அடுத்த பிங்கிற காவி உதாரணமா இப்படி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காவிகளோட விளையுள் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இரண்டு காவிகளை பக்கங்களாக கொண்டு நாம் என்னத்தை உருவாக்கலாம்? ஒரு இணைகரத்தை உருவாக்கலாம். அதான் விசை இணைகர விதி. அப்படிதானே? இப்போ இது ஏண்டா இது ஏ, இது பின்னா இது பி, இந்த மூளை விட்டம் விளைவுல தரும். இப்போ பாருங்க, இந்த கேள்வியில இந்த பிங்கிற காவிட அரைவாசி தானே இந்த காவி. அப்ப ஆற பருமன் என்னத்துக்கு சமன்? b/2க்கு சமன். இதுல பருமன் ஆற பருமன் பீர பருமன் அரைவாசி. அப்ப இது பீண்டா இது என்ன? b/2. இப்ப இது b, இது b/2, இது செங்கோணம். அப்ப இந்த கோணம் என்ன இருக்கும்? செங்கோணமா இருக்கும். ஸோ நான் இந்த கோணத்தை தீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். இது ஒரு செங்கோண முக்கோணம் என்றால் இதுல அயற்பக்கம்தான் b/2, செம்பக்கம்தான் b. அப்ப நாம சொல்லலாம் கொஸ் தீட்டா சமன் என்ன? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ b/2வின் கீழ் b. அப்ப கொஸ் தீட்டா சமன் என்ன வரும்? half. cos theta சமன் half வருவதுண்டா theta சமன் என்ன வரும்? theta கொசுக்கு என்ன? 60 பாகை. எஸ், 60 பாகை. விட உடனே எல்லாம் சரியா செய்வான். அவசரம், பதட்டம். நான் விடையை பார்த்தாச்சு, 60 ஒன்று வந்துட்டு அங்க பாக்குறது 5 விடையில 60 இருக்கும். உடனே 60 மார்க் பண்ணி போட்டு வாரது. அவ்வளவும் வேஸ்ட். வேஸ்ட் இல்லையா? இவ்வளவுக்கு மார்க்ஸ் போடுவோம் எம்சிக்யூல. அந்த பிள்ளை யோசித்தே அறியும், அந்த பிள்ளை யோசித்தே அறிப்பான்னு மார்க்ஸ் கொடுப்பானா? இல்லையே. 60 பாகைன்னு போட்டதுக்காக உங்களுக்கு மார்க்ஸ் வருமா? வராது. ஏன்? இந்த இரண்டு காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் கேள்வி. இது 60 பாகை, இது 90 பாகை. அப்ப 60ஓட 90 கூட்டி எழுதுங்க, எத்தனை வரும்? 150 பாகை. எத்தனாவது விட வரும்? 5வது விட வரும். விளங்கும் இப்ப எப்படியெல்லாம் நம்ம எக்ஸாம்ல மிஸ்டேக் விடுறோம், எப்படியெல்லாம் பிழை விடுறோங்கிறது. ரைட். 9வது கேள்வி. இந்த கேள்வியை சரியா அவதானிச்சு கொள்ளுங்களா. ஏன்னா நான் இந்த கேள்வியை ஷார்ட் மெத்தட்லாம் செய்து காட்ட போறேன். சமன்பாடெல்லாம் எழுதி செய்ய போனோம்னா டைம் கூட எடுக்கும். என்ன நமக்கு தெரியும், பெரிய கேள்வியா இருந்தாலும் நிலைக்குத்து இயக்க கேள்வியா இருந்தாலும் ஃபாஸ்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். என்ன கேள்வி? எரிபொருள் ஒன்று நிலத்திலிருந்து எறியப்பட்டு 2 செகண்டின் பின் கிடையுடன் 30 பாகை சாய்விலும் 3 செகண்டின் பின் கிடையாகவும் இயங்கியது எனின் அதன் ஆரம்ப கதியையும் அது எரியும் போது கிடையுடன் அமைத்த கோணத்தையும் காண்க. ஸோ பாருங்க, ஒரு எரிய இயக்க கேள்வி. இங்கிருந்து ஏதோ ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு கதியில எரிஞ்சிட்டாங்க.
இப்படி எரிய பாதையில் இயங்குற இந்த பொருளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இங்கிருந்து எரியிறம் 2 செகண்ட்ல இந்த பொருளோட வேகம் கிடையோட அமைக்கிற கோணம் எவ்வளவாம் 30 பாகையாம். 3வது செகண்ட்ல இவர் அதி உயர் புள்ளிக்கு வாராராம். அப்படிதானே? 3வது செகண்ட்ல அதி உயர் புள்ளிக்கு கிடையாக இயங்கியதுன்னு சொல்றாங்க. 3 செகண்டின் பின் கிடையாகவும் இயங்கியது. அப்படின்னா என்ன மீனிங்? 3 செகண்ட்ல இவர் எங்க வந்திருக்கணும்? அதி உயர் புள்ளி. ஏன்னா அதி உயர் புள்ளியில இதோட வேகம் எப்படி இருக்கும்? கிடையா இருக்கும். அப்ப 3வது செகண்ட், அந்த 3 செகண்ட்ல அது கிடைக்கு வந்திருக்கு. இப்ப கவனிங்க, இந்த வேகத்தை பத்தி கேட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும், எரிய இயக்கத்துல கிடை வேகம் என்ன செய்யாது? கிடை வேகம் மாறாது. இப்ப இந்த இடத்துல என்ன கிடை வேகமோ அதுதான் இங்கேயும் கிடை வேக கூறு, அதுதான் இங்கேயும் கிடை வேக கூறு. ஹெச்னு போடுறேன். சரியா? இப்ப பாருங்க, இந்த பொருள் 3 செகண்ட்ல அதி உயர் புள்ளிய அடைந்திருக்குது என்றால் நீங்க உடனே சொல்லுங்க பாப்போம், இவர் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் எவ்வளவு? இதுல எஸ் 30 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? 2 செகண்டுக்கு பிறகு இவர வேகம் எவ்வளவா இருந்திருக்கு? 2 செகண்ட்ல இவர வேகம் எவ்வளவு இருந்திருக்கு? எவ்வளவு? 10 இருந்திருக்கு. ஏண்டா நிலைக்குத்து வேகம் 30, அமர்முடுகள் நிலைக்குத்தா எவ்வளவு? 10. அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கு வேகம் எவ்வளவால குறையும்? 10ஆல குறையும். அப்ப 30 இருந்தா ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாறும்? 20. அடுத்த ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாறும்? 10. அடுத்த ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாறும்? 0. அப்படிதானே? அப்ப அதி உயர் புள்ளிய 3 செகண்ட்ல அடைஞ்சிருக்குதுன்னா இதுல நிலைக்குத்து ஆரம்ப வேகம் 30. இதை நம்ம உடனே டிசைட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல வேகம் என்னன்னு கேட்டா 10 சொல்லலாம். இப்ப கவனிங்க, இங்க நிலைக்குத்து வேகம் 10, விளையுளான வேகம் கிடையோடு அமைக்கிற கோணம் 30. அப்ப நாம கிடை வேகத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நல்லா பாருங்க, நிலைக்குத்து வேகம் 10 2 செகண்ட்ல, கிடை வேகம் தெரியாது. விளையுளான வேகம் கிடையோடு அமைக்கிற கோணம் தான் எவ்வளவு? 30. அப்ப நம்ம என்ன செய்யறது? கிடை வேகத்துக்கான இந்த இடத்துல டான் 30 யோசித்திருக்கலாம். சோ டான் 30 சமன் என்ன வரும்? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சோ 10 கீழ் VH. டான் 30 என்ன? 1 கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப VH என்னதுக்கு சமன்? 10 வர்க்கமூலம் 3. அப்ப இந்த இடத்துல கிடை வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 10 வர்க்கமூலம் 3. அப்ப இங்க கிடை வேகம் என்ன? அதே 10 வர்க்கமூலம் 3. சரியா? இப்ப கிடை வேகம் 10 வர்க்கமூலம் 3, இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் 30ண்டா இந்த கோணம் என்ன? மறுபடியும் அதே ஐடியா. கிடை வேகம் 10 வர்க்கமூலம் 3, நிலைக்குத்து வேகம் 30, கோணம் என்ன? தீட்டா. டான் தீட்டா என்ன வரும்? எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் 30 கீழ் 10 வர்க்கமூலம் 3. அப்ப சுருக்கினால் மேலுக்கு 3, கீழுக்கு வர்க்கமூலம் 3. அப்ப என்ன வரும்? வர்க்கமூலம் 3. டான் தீட்டாவுக்கு வர்க்கமூலம் 3 வருதுன்னா தீட்டா எவ்வளவு? 60 பாகை. அப்ப எரிய கோணம் எவ்வளவு? 60 பாகை. இப்ப எரிய வேகம், எரியல் வேகத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நமக்கு தான் கோணம் தெரியுமே. இப்ப உதாரணமா cos 60 என்ன வரும்? அயற்பக்கத்திங்கு செம்பக்கம். அயற்பக்கம் என்ன? 10 வர்க்கமூலம் 3. செம்பக்கம் என்ன? V. cos 60 என்ன? அரை. அப்ப 10 வர்க்கமூலம் 3 கீழுக்கு V. அப்ப V சமன் என்ன வரும்? இந்த ரெண்டு இங்கால வந்தா 20 வர்க்கமூலம் 3. சில பேர் யோசித்திருக்கலாம் பைத்தகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம் தான். எஸ் பாவிக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் அதை விட இது ஈஸி.
கொஸ் 60 தெரியும்னா அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் வி வரும். இப்போ எரியல் வேகம் 20 வர்க்கமூலம் 3, எரிய கோணம் 60. இப்போ எதனாவது விட? இரண்டாவது விட வரும். சரியான ரூட்ல நம்ம போகணும், இல்லாட்டி கஷ்டமா போயிடும் இல்லை? அப்ப என்ன செஞ்சோம் கவனிங்க, திருப்பி ஒரு தடவை நான் சொல்றேன். இதை 3 செகண்ட்ல அதி உயர் புள்ளி அடைஞ்சிருக்குது. அப்ப உடனே நம்ம முடிவுக்கு வரோம் எரியல் நிலைக்குத்து வேகம் எவ்வளவு இருக்கணும்? ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 30. ஏண்டா ஒவ்வொரு செகண்டுக்கு வேகம் 10ஆல குறைஞ்சிட்டு போயிருக்கு. ஏன்னா அமர்முடுகள் 10. அப்ப நிலைக்குத்து வேகம் தான் குறையும், ஒவ்வொரு செகண்டுக்கும் 10ஆல குறையும். அப்ப ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 30ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். திருப்பி யோசிக்கிறோம், 2 செகண்ட்ல கிடையோட 30 பாகையில வேகம் இருந்தேன்னு சொன்னாங்க. அப்ப இங்கிருந்து 30 மீட்டர் பெர் செகண்ட்ல எரியப்பட்டதுன்னா 2 செகண்ட்ல எவ்வளவு வேகமா இருந்திருக்கும்? அதாவது வேகம் 2 செகண்டுக்கு பின்னர் எவ்வளவு வரைக்கும் யோசிக்கிறோம். ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாறும்? 10ஆ குறையும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10ஆல குறையும் அமர்முடுகள். அப்ப ஒரு செகண்ட்ல 30ஆ இருந்தது 20ஆ மாறும். அடுத்த ஒரு செகண்ட்ல 10ஆ மாறும். அப்ப 2 செகண்ட்ல இவர நிலைக்குத்து வேகம் என்ன? 10. அப்ப 2 செகண்ட்ல நிலைக்குத்து வேகம் 10 தெரியும். இந்த விளையுள் வேகம் கிடையோடு அமைக்கிற கோணம் 30 தெரியும். வெறுமனே ஒரு செங்கோண முக்கோணியை யோசிக்கிறோம். இந்த கோணம் 30, இது 10ன்னா இந்த வேகம் என்ன? டான் 30 சமன் எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். ஸோ போட்டிங்கன்னா கிடை வேகம் என்ன வரும்? 10 வர்க்கமூலம் 3 வரும். ஏன்னா டான் 30 ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 3. ஸோ கிடை வேகத்தை கண்டுட்டோம். அதே கிடை வேகம் தான் இங்கே இருந்திருக்கு. ஸோ இங்கே கிடை வேகம் தெரியும், நிலைக்குத்து வேகம் தெரியும். இப்போ விளையுளான வேகம், கோணம் இதெல்லாம் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க, கிடை நிலைக்குத்து, அப்போ இதான் விளையுள், இதான் எரியல் வேகம், இதான் எரிய கோணம். அப்போ நாம் இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தா டான் தீட்டா சமன் என்ன வரும்? எதிர்பக்கத்திங்கில் அயற்பக்கம். அப்போ 30 10 வர்க்கமூலம் 3. அப்போ டான் தீட்டா சம வர்க்கமூலம் 3 வரும். ஏன்னா மேலுக்கு 3, கீழுக்கு வர்க்கமூலம் 3. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறோம். அப்போ சுருக்கினா வர்க்கமூலம் 3. அப்போ டான் தீட்டா வர்க்கமூலம் 3 வருவதுன்னா தீட்டா எவ்வளோ வரைக்கணும்? 60. எரிய கோணம் 60ன்னு கண்டுட்டோம். அப்போ கொஸ் தீட்டா சமன் அயற்பக்கத்திங்கில் செம்பக்கம். இப்போ அயற்பக்கத்திங்கில் செம்பக்கத்தை போட்ட மாதிரி தான் வி என்ன வரும்? 20 வர்க்கமூலம் 3 வரும். இதில் நான் இங்கே போட்டிருக்கிற கேள்விகளில் நிறைய கேள்விகள் வந்துட்டு உங்களோட டேர்ம் எக்ஸாம்களில் வந்த கேள்விகள். இப்படி தான் எக்ஸாமில் கேள்வி வரும். நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்லாம் இப்படி தான் வந்து சேரும் இல்லைங்கதா? இப்போ எக்ஸாமில் வரப்போகிற கேள்விகளை யோசிங்க. சும்மா மேலோட்டமாக படித்து மேலோட்டமாக செஞ்சலாம் என்ன செய்யலாது? நம்ம தெளிவாக படித்து தெளிவான நிலையில் எக்ஸாம் எழுதணும். சின்ன சின்ன பை மிஸ்டேக்குகள் கூட விடாமல் நாம் என்ன செய்யணும்? எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். ரைட்? ஓகே, பாருங்க 10 F2F பருமன்களை உடைய இரு விசைகளின் விளையுளானது. F2F பருமன்களை உடைய 2 விசைகள விளையுளை பற்றி கேட்குறாங்க. F-ஐ விட சிறியதாக இருக்கலாம். ஸோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் 2 காவிகள் அது என்ன கோணத்திலன்னு சொல்லல. அப்ப இந்த 2 காவிகளோட மேக்சிமம் விளையுள் எவ்வளவா இருக்கலாம்? நான் படிச்சிருக்கிறேன், PQ 2 காவிகள் எடுத்தீங்கன்றால் PQ 2 காவிகள் என்ன திசையில் இருக்குதுன்னா நமக்கு தெரியாது. இந்த 2 காவிகளோட விளையுள் மேக்சிமம் அறிக்கணும்னால் அந்த 2 காவிகளும் என்ன செய்யணும்? கூட்டுப்படணும். அதாவது இது ரெண்டும் ஒரே திசையில் இருக்கணும். இந்த 2 காவிகளோட விளையுள் மினிமம் இருக்கணும்டா எப்படி இருக்கணும்? இந்த 2 காவிகளும் ஒன்று கொண்டு எதிர் திசையில் இருக்கணும். அப்பதான் கழிப்படும். அப்ப இந்த 2 காவிகளை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மேக்சிமம் விளையுள் P+Q, மினிமம் விளையுள்ள பருமன் P-Q. ஏனைய சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் விளையுள் எப்படி இருக்கும்? இந்த 2 பருமனுக்கும் இடையில் இருக்கும்னு படிச்சிருக்கிறோம். நேரடியாக நான் படித்த ஒரு தியரி.
அப்ப எஃப் டூ எஃப் இந்த இரண்டு விசைகளோட மேக்சிமம் விளையுள் எவ்வளவா இருக்கும்? இது ரெண்டையும் டைரக்டா கூட்டி வருது 3f. மினிமம் விளையுள் என்னையா இருக்கும்? 2f f கழிச்சா f மைனஸ் கழிக்க தேவையில்லை. மைனஸ் எஃப் வருவதுன்னா மீனிங் என்ன? எதிர் திசைன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு விசைகளுக்கு வரக்கூடிய மேக்சிமம் விளையுள் 3f, மினிமம் விளையுள் f. எனவே விளையுள் எப்படிப்பட்டதா இருக்கும்? f-க்கும் 3f-க்கும் இடைப்பட்ட பருமனாகத்தான் இருக்கும். f 3f அரிக்கலாம் அல்லது அதற்கு இடைப்பட்ட பருமனா அரிக்கலாம். அப்ப முதலாவது விட என்ன சொல்றாங்க? f-ஐ விட சிறியதா அரிக்கலாம். வருமா? இல்லை. ரெண்டாவது 3f-ஐ விட பெரியதாக இருக்கலாம். வருமா? இல்லை. மூன்றாவது பூஜ்ஜியமா அரிக்கலாம். வர வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அடுத்து நான்காவது f-ற்கு செங்குத்தா இருக்கலாம். ஐந்தாவது 2f-ற்கு செங்குத்தாக இருக்கலாம். கவனிங்க, இந்த ரெண்டு காவிகள் எப்படி தொழிற்படுவதுன்னெல்லாம் சொல்லல. சரியானே? அப்ப இந்த ரெண்டு விசைகள் அல்லது இந்த ரெண்டு காவிகளோட விளையுள் f-ற்கு செங்குத்தா இருக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், 2f-ற்கு செங்குத்தா இருக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாம் பாருங்க, நாம பார்த்தோம் இதுக்கு முதல் கேள்வி ஒன்றுல ஒரு காவி Pங்கிற காவி இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இந்த காவிக்கு விளையுள் காவி செங்குத்தாக இருக்குதுன்னு எடுப்போம். எப்படி? Pங்கிற காவிக்கு விளையுள் காவி எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குதுண்டா நிச்சயமா அடுத்த காவியான Qங்கிற காவி இதுக்கு இடையில தான் இருக்கும். அப்படித்தானே? இப்ப உதாரணமா Qங்கிற காவி இப்படி இருந்திருக்கலாம். ரைட்? என்ன சொல்றேன்? Pங்கிற காவிக்கு விளையுள் செங்குத்தா இருக்குது. Pங்கிற காவினதும் Qங்கிற காவினது விளையுள் 6 என்றால், ரைட், Pங்கிற காவி இப்படி இருக்கக்குள்ள Qங்கிற காவி எப்படி இருக்கும்? இந்த பக்கமாக ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. என்ன விடயம் என்றால், இந்த இரண்டு காவிகளை பொறுத்தவரையில எந்த காவி பெரிய காவியா இருக்கு? P-ஆ Q-ஆ? எஸ், Qங்கிற காவிதான் நிச்சயமா Pங்கிற காவியை விட பெரியது. இதை நாம விசை இணைகர விதிட முடிவுகள்ல ஒரு விடயமா எழுதி வச்சிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறோம்? ஒரு விசை இணைகரத்தை பத்தி பேசக்குள்ள நாம் என்ன சொன்னோம்னால், எப்பயுமே இரண்டு காவிகளோட விளையுள் எப்படி இருக்கும்? பெரிய விசையை சார்ந்திருக்கும். அதாவது பெரிய விசையோடு அமைக்கின்ற கோணம் சிறிசாரிக்கும், சிறிய விசையோடு அமைக்கின்ற கோணம் பெரிசாரிக்கும். இல்லையா? இதுக்கு நம்ம உதாரணமா இப்படி ஒரு படத்தெல்லாம் கீறி காட்டியிருப்போம். இது ஒரு பெரிய காவி, ரைட்? இது ஒரு சின்ன காவி. இப்ப இந்த ரெண்டு காவிக்கு விளைவுல கண்டுபிடிக்க இதை பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தை கீறன். அதுக்கு நாம விளையுள் இப்படியே பார்த்தோம்னா மூளை விட்டத்தை கீறன்னா இப்படி வரும். இந்த டைம்ல இந்த விளையுள் P-யோட அமைக்கிற கோணம் என்ன? சிறிஸ். Q-யோட அமைக்கிற கோணம் என்ன? பெரிஸ். அப்ப பெரிய காவியோட விளையுள் அமைக்கிற கோணம் சின்னனா இருக்கு. அந்த அடிப்படையில இந்த P-யோட விளையுள் செங்குத்தா இருக்குதுண்டா அடுத்த காவியோட விளையுள் அமைக்கிற கோணம் செங்குத்தை விட எப்படிப்பட்டதுதான்? நிச்சயமா சிறியது. எனவே இந்த Qங்கிற காவி பெரிய காவின்னு சொன்னோம். ஆக சொல்லுங்க பார்ப்போம், விளையுள் F-க்கு செங்குத்து அரிக்கிற சந்தர்ப்பம் உருவாக முடியுமா? 2F-க்கு செங்குத்து அரிக்கிற சந்தர்ப்பம் வர முடியுமா? F-க்கு தான் செங்குத்து அரிக்கலாம். ஏன்னா சிறிய விசைக்கு தான் விளையுள் செங்குத்தா வர முடியும், பெரிய விசைக்கு அல்ல. படிச்ச தியரியை தெளிவா படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல இப்படி கேள்வி வராது. பெரிய காவி விளையுடன் அமைக்கும் கோணம் சிறியதா பெரியதா, இடைவெளி நிரப்புக, இப்படியா வரும். ஏன்னா சில பேர் அப்படிதான் படிக்கிறேன். எப்படி படிக்கிறேன்? விசை இணைகிற விதியின் முடிவுகள் அடுத்தாச்சு, ஒவ்வொன்றா அப்படியே பாடமாக்கியாச்சு. என்னையா பிசிக்ஸை படிச்சுட்டு வந்திருக்காங்களா எக்ஸாம்ல இன்னைக்கு? அங்க வந்தோடனே இப்படி வரும் கேள்வி, என்னடா படித்தோம், என்னடா கேள்வி வந்திருக்குங்கிற மாதிரி. ஏண்டா நாம வந்துட்டு பிசிக்ஸை வந்துட்டு அணுகிற மெத்தட்ல இருக்குது.
அடிக்கடி தான் சொல்றேன். நீங்க வெறும் தியரியை சும்மா படிச்சுட்டு போறல்ல, அந்த தியரி நீங்க படிச்ச தியரியை முதலாவது தெளிவா விளங்கி போட்டு அதுல பிராக்டிஸ் பண்ணணும், அனுபவத்தை உருவாக்கணும். அடுத்து நீங்க படிச்ச தியரிகளை சரியா அந்த கேள்விக்குள்ள அமுல்படுத்தணும், சரியா ரீகால் பண்ணணும். இந்த இடத்தை இதை நம்ம ரீகால் பண்றோம், விளங்குதா? இப்போ ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு விடயத்தை நாம் என்ன செய்யறோம், படிச்ச ஒவ்வொரு தியரியும் சரியா கனெக்ட் பண்றோம். அந்த கனெக்ட் பண்ற எபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கொள்ளணும், ரைட்? சில கேள்விகளுக்கு நான் வந்துக்கிட்டு ஒரு ஐடியா எடுத்து செய்வேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு சார் இப்படி ஒரு தியரி ஒன்று இருக்குதானே, அதை வச்சு பார்த்தா இந்த கேள்வி இப்படி ஈஸியாக விட எடுக்கலாம் தானே, அப்படி கனெக்ட் பண்ணணும். நான் ஒரு மெத்தடில் சொன்னால் நீங்கள் சொல்லணும், இதை விட இப்படி ஒரு தியரி ஒன்று படிச்சதை வச்சு நம்ம யோசித்தா இந்த கேள்வி இதை விட ஃபாஸ்ட்டாக செய்யலாமே, விளங்குதா? அப்போ நல்லா ஃபிசிக்ஸ் நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் தெரிகிற ஒரு முக்கியமான விடயம் என்ன அறிக்கும்னால் சரியா கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த தியரியை அந்த இடத்தை சரியா இதைத்தான் கனெக்ட் பண்ணணுங்கிற முடிவுக்கு வருவாங்க. அது வந்து சும்மா வராது. அதுக்கு முதல் தியரியில் நமக்கு தெளிவிருக்கணும், அடுத்தது சரியான ப்ராக்டிஸ் இருக்கணும், நிறைய கேள்விகள் செய்த அனுபவம் இருக்கணும், ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு அனுபவமா இருக்கணும். அப்படித்தான் நம்ம டெவலப் ஆகுறோம், சரியா? அடுத்து 11வது கேள்வி. அப்ப இந்த கேள்வியை பொருத்தமான விடத்தினாவது 4வது விடையா வரும். ஓகே, பாருங்க. கிடைத்தரை ஒன்றிலிருந்து A, B எனும் இரு துணிக்கைகள் அருகருகே மேல் நோக்கி முறையே 5 மீட்டர் பெர் செகண்ட் 10 மீட்டர் பெர் செகண்ட் எனும் வேகங்களுடன் ஒரே நேரத்தில் எறியப்படுகின்றன. எறியப்பட்டு ஒரு செகண்டின் பின் அவற்றுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் என்ன? ஸோ பாருங்க, மனதால செய்யக்கூடிய ஒரு கேள்வி. 5 மீட்டர் பெர் செகண்ட்ல நீங்க ஒரு பொருளை எறியறீங்கண்டா, சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு நேரத்தில் இது அதி உயர் புள்ளியை அடையும்? அமர்முடுகள் 10, அதாவது ஒரு செகண்ட்ல வேகம் எவ்வளவா குறையும்? 10ஆல குறையும். அப்ப வேகம் 5 தானே. அப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் 0 மாற எவ்வளவு டைம் எடுக்கும்? 10 மீட்டர் பெர் செகண்ட் 0 மாறண்டா ஒரு செகண்ட். அப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட் 0 மாறண்டா அரை செகண்ட். அப்ப 0.5 செகண்ட்ல இவர் அதி உயர் புள்ளிக்கு போயிடுவார். அப்ப ஒரு செகண்ட்ல எங்க இருப்பாரு? தரையில் அங்கடப்பாரு. ஒரு செகண்ட்ல இங்க அரிக்கும். அதே ஒரு செகண்ட்ல இவர் எங்க இருப்பார்? இவர வேகம் 10. அப்ப ஒரு செகண்ட் எங்க இருப்பாரு? சரியா அதி உயர் புள்ளிக்கு போயிருப்பாரு. ஏண்டா இவர வேகம் 10டா, ஒரு செகண்ட்ல வேகம் என்னையா மாறும்? 0 மாறும். இப்ப சொல்லுங்க, ஒரு செகண்ட்ல இவர வேகம் 0 மாறுதுண்டா, இந்த காலப்பகுதியில் இது அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? நான் படிச்சிருக்கிறோம், ஓய்விலிருந்து ஒரு பொருளை விழவிட்டா ஒரு செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 5. 2 செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 20. 3 செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 45. 4 செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 80. 5 செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 125. அப்ப ஒரு செகண்ட்ல இது அடைகிற இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 5 மீட்டர். அப்ப ஒரு செகண்ட்ல இவர் 5 மீட்டர் உயரத்தில் இருப்பாரு, இவர் தரையில கிடப்பார். அப்ப ரெண்டு கிடைப்பட்ட வேறாக்கம் எவ்வளவு? 5 மீட்டர். அப்ப எத்தனாவது விட? பொருத்தமான விட 3வது. விளங்குதா? ஒரு சில கேள்விக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 9வது கேள்விக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா கேள்வியையும் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி எழுதி செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? 25 கேள்விக்கு 1 மணி நேரம் காணாதான் வந்து சொல்லுவீங்க, டைம் காணாது, என்ன பேப்பர் எடுத்தீங்க, ரைட்? இது வெறுமனே ஒரு 30 செகண்ட்ல முடிக்கிற ஒரு கேள்வி. எல்லா கேள்வியும் கொண்டு என்ன செய்யறல, தேவையில்லாம கஷ்டப்படுத்துறல. ஸோ இதுவரைக்கும் செய்த கேள்விகள் தொடர்பான
உங்களோட டவுட்ஸ்கள் எது? பேப்பர் வேற யாரும் செய்த கேள்விகள் தொடர்பான இல்ல ஓகே பாருங்க. சரியா? பின்னுக்கு விளங்குதா? மைக் இல்ல, விளங்கு இல்லையா? மாறாதேகமா நிலைக்குத்தியது வண்டியா கிளாஸ் நிலைக்குத்தியது கிளாஸ் சரியா? பாருங்க, அருகே காட்டப்பட்டுள்ள இடப்பெயர்ச்சி நேர வரைபிற்கு வேக நேர வரைப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைப்புக்கு ஒத்த வேக நேர வரைப்பை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைப்புட படித்திறன் தான் யாரு? வேகம். அப்படித்தானே? இடப்பெயர்ச்சி நேர வரைப்புட படித்திறன் தான் வேகம். ரைட்? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் பிளஸ்ஸா மைனஸா? கிராஃப் கீழுக்கு இறங்கினாலே படித்திறன் குணகம் என்ன? மைனஸ். படித்திறன் பருமன் கூடுதா குறையுதா? குறையுது. ஏண்டா கிடையோட ஆக்குகின்ற இந்த கூர்ங்கோணம் என்ன செய்யுது? குறையுது. ஸோ படித்திறன் மைனஸ்ல குறையுது. அப்ப வேகம் மைனஸ்ல குறையன், மைனஸ் பருமன் குறையன். இதிலிருந்து இதுவரைக்கும் படித்திறன் என்ன? பிளஸ். படித்திறன் கூடுதா குறையுதா? கூடுது. கிடையோடு அமைக்கிற கோணம் கூடுது. அப்ப படித்திறன் கூடுது. அப்ப வேகம் பிளஸ்ல கூடணும். ஸோ வேகம் மைனஸ்ல குறைஞ்சி பிளஸ்ல கூடணும். இதுக்கு பொருத்தமான விடையை பாருங்க. என்ன வரும்? எத்தனை விட வரலாம்? இருக்கிற விடைகளுக்குள்ள பொருத்தமான யோசித்தா சரி. வேகம் மைனஸ்ல குறைஞ்சி பிளஸ்ல கூடுது. இப்ப இருக்கிற விடைக்குள்ள பொருத்தமான எத்தனாவது? 5வது விடையா இருக்கு. அப்படிதானே?
அடுத்து உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி நேர வரைவை பொறுத்த வரையில இடப்பெயர்ச்சி குறைஞ்சது கூடுதுண்டா என்ன மீனிங்? இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு போனது கூடுதுன்னா மீனிங் என்ன? இயக்க திசை மாறி இருக்குதுன்னு அர்த்தம். கூடின இடப்பெயர்ச்சி குறைஞ்சாலும் குறைஞ்ச இடப்பெயர்ச்சி கூடினாலும் அந்த டைம்ல இயக்க திசை மாறுது. ஏன்னா நான் இங்க இருந்து இப்படி நடந்து போறேன், இங்க இருந்தா இடப்பெயர்ச்சி அளக்கிறோம்னா நான் இப்படி நடந்து போக எனக்கும் இதுக்கு இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? கூடிக்கிட்டு வரும். இடப்பெயர்ச்சி குறையுதுன்னா மீனிங் என்ன? இதுவரைக்கும் நான் வலம் நோக்கி இயங்குறேன், இப்ப மாறி நடக்கிறேன், இப்ப எனக்கு இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்ப இடப்பெயர்ச்சி கூடுதுண்டா ஒரு திசை, குறையுதுண்டா அதுக்கு எதிர் திசை. அப்ப இங்க குறையுது கூடுது, அப்ப இயக்க திசை நிச்சயமா ஒன்று கொண்டு என்ன அறிக்கும்? எதிர் திசை அறிக்கணும். அப்ப நிச்சயமா வேக நேர வரைப்புல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதை வச்சு நீங்க யோசித்திருந்தா கூட முதலாவது ரெண்டாவது மூணாவது விட அவுட். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நாலாவது ஐந்தாவது. நாலாவது வராதுங்கிறத பார்த்தாலே விளங்கும். ஏன்னா மாறா வேகம்லாம் வருவது அப்படித்தானே. அப்ப இருக்கிற விட எத்தனாவது வந்திருக்கும்? அஞ்சாவது. படித்திறன் தேவை ஒன்றும் தேவையில்லை, சும்மாவே பார்த்துப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா உங்களோட இடப்பெயர்ச்சி நேர வரைவு படிப்பீங்களோ அழுத்தி சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் நீங்க கட்டாயமாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. வேகமா கேள்வி செய்ய உதவும்னு சொல்லி. குறைஞ்ச இடப்பெயர்ச்சி கூடுதா இயக்க திசை மாறுது, அப்ப பிளஸ் வேகம் மைனஸா மாறும், அல்லது மைனஸ் வேகம் பிளஸ்ஸா மாறும். அப்ப வேக நேர வரைக்குள்ள மைனஸும் இருக்கணும் பிளஸும் இருக்கணும். அப்படி பார்க்கக்குள்ளேயே முதல் மூணு விட அவுட். நாலாவது ஐந்தாவது ஆப்ஷன் இருக்குது. நாலாவது விட வர இயலாம், ஏன்னா மாறா வேகம் அங்க இருக்குது. இங்க மாறா வேகம் வர வாய்ப்பே இல்லை, அப்படித்தானே. ஏன்னா ஒரு வலை வந்த அடிப்படையில் இருக்கிற விடைக்குள்ள பொருத்தமான விட ஐந்தாவது முடிவுக்கு வந்திருக்கலாம். அடுத்து 13வது கேள்வி. கிடையுடன் சாய்வாக உள்ள தளமொன்றின் மீது ஒரு சீரான பெட்டியானது ஓய்வில் உள்ளது. பெட்டி மீது தொழிற்படும் உராய்வு விசை, செவ்வன் மறுதாக்கம் என்பவற்றை சரியாக காட்டும் உரு. பாருங்க, கிடையாக சாய்வாக உள்ள ஒரு தளம், சாய்தளம் ஒன்று, அதுல ஒரு பெட்டி ஒன்று ஓய்வில் இருக்குதாம். சீரான பெட்டி ஓய்வில் இருக்குது, ரைட். உராய்வு விசை செவ்வன் மறுதாக்கத்தை சரியா காட்டக்கூடியதை பத்தி கேட்கிறாங்க. முதலாவது இந்த பெட்டியில தொழிற்படக்கூடிய விசைகள் என்னென்ன வரும்? ஒன்று அதுல நிறை. உங்களுக்கு தெரியும் சீரான பெட்டி அரிக்கிறதால ஈர்ப்பு மையம் எங்கதான் வரும்? நடுவுல வரும். நிறை தொழிற்படும் எம்ஜி. வேற இது கீழ் நோக்கி வழுக்காம இருக்கிறதுக்கு உராய்வு விசை சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி தொழிற்படும். அடுத்தது செவ்வன் மறுதாக்கம். மொத்தத்தில் இந்த குற்றிக்கு 3 விசைகள் தொழிற்பட போகும். ஒரு உடல் மீது 3 விசைகள் தொழிற்பட்டு அந்த உடல் சமநிலையில் இருக்குதுன்றால், சமாந்தரம் அல்லாத 3 விசைகள் தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்குதுன்றால் நாம் என்ன சொல்லலாம்? அந்த 3 விசைகளோட தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். என்ன? அப்ப பாருங்க, இந்த எம்ஜிங்கிற விசைட தாக்க கோடு இந்த உராய்வு விசைட தாக்க கோடு இந்த இடத்துல சந்திக்குதுன்றால் சரியா இந்த இடத்துல தான் என்ன உருவாகணும்? செவ்வன் மறுதாக்கம் உருவாகணும். அப்படிதானே, ரைட்? அந்த வகையில இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எது? செவ்வன் மறுதாக்கத்தை உராய்வையும் காட்டக்கூடிய பொருத்தமான விட. சரியா பாத்தீங்கன்னா இந்த நடுப்பகுதியிலிருந்து கீழுக்கு இருக்கணும். அப்ப பொருத்தமான விட இருக்கிறதுக்குள்ள எதனாவது? இரண்டாவது விட வரும். அப்படிதானே? இதே மாதிரி கேள்விகள் நம்ம டியூட்ல இருந்து நாம செய்திருக்கிறோம் ஸ்டாட்டிக்ஸ்ல.
14வது கேள்வி. பையன் ஒருவன் கட்டடம் ஒன்றின் உச்சியிலிருந்து 6 மீட்டர் per second கிடை வேகத்துடன் பந்தொன்றை எறிகின்றான். பந்து கட்டடத்திலிருந்து 12 மீட்டர் விலத்தி நிலத்தில் விழுந்தது எனின் கட்டடத்தின் உயரம் என்ன? ஸோ பாருங்க, ஒரு கட்டடத்திலிருந்து 6 மீட்டர் per second வேகத்தோட கிடையா ஒரு பொருளை எறிகிறானா. ஸோ உங்களுக்கு தெரியும், இது அப்படியே ஒரு எரிய பாதையில் வந்து தரையை அடையும். இந்த நேரத்தில் இந்த பொருள் தரையை வந்து அடையக்குள்ள கட்டடத்திலிருந்தான இவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரா? 12 மீட்டர் தூரத்தில் இருக்கிறார். ஸோ இங்கிருந்து 12 மீட்டர் தூரத்தில் தான் போய் விழுவுதான். ஸோ கேட்குறாங்க, இந்த கட்டடத்தில் உயரம் என்ன? உங்களுக்கு தெரியும், நம்ம வழித்தடையை பொதுவாக புறக்கணிச்சு கேள்விகளை செய்கிறோம். இதில் 6 மீட்டர் per second கிடை வேகத்தோடு இந்த பொருளை எறிந்தால் இந்த எரிய பாதையில் இவர கிடை வேகம் என்ன செய்யாது? மாறாது. அப்போ 12 மீட்டர் கிடை தூரத்தில் போய் விழுந்திருக்குது என்றால் நீங்கள் சொல்லுங்க பாப்போம், இந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் எவ்வளவு? 6 மீட்டர் per second மாறா வேகமாக இருக்கும், கிடை வேகம் மாறாது. ஸோ கிடை வேகம் மாறாதுண்டா ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர், அப்போ 2 செகண்டுக்கு 12 மீட்டர். இதுக்கு நீங்கள் SMN V இங்கு SMN VTலாம் எழுதிட்டு இருக்கிறல்ல சின்ன பிள்ளை மாதிரி. 6 மீட்டர் per second வேகம், 12 மீட்டர் தூரம்டா எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்? 2 செகண்ட். ஸோ இந்த பொருள் 2 செகண்டில் தரையை அடைஞ்சிருக்கு. இப்போ கிடை வேகம் 6, அப்போ 1 செகண்டில் கிடை இடப்பெயர்ச்சி 6 மீட்டர், 2 செகண்டில் கிடை இடப்பெயர்ச்சி 12 மீட்டர். இப்போ சொல்லுங்க, இந்த 2 செகண்டில் இவர் தரையை அடைஞ்சிருக்கிறாருண்டா உங்களுக்கு தெரியும் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் என்ன? 0. நிலைக்குத்து வேகம் 0 இருந்து ஒரு பொருள் 2 செகண்டில் தரையை அடையுதுண்டால் உயரம் எவ்வளவு இருக்கணும்? உடனே சொல்லுங்க. இதுல 20 மீட்டர். 1 செகண்டா 5 மீட்டர், 2 செகண்டா 20 மீட்டர், 3 செகண்டா 45 மீட்டர், 4 செகண்டா 80 மீட்டர், 5 செகண்டா 125 மீட்டர், 6 செகண்டா எத்தனை? 180 மீட்டர். 7 செகண்டா 245 மீட்டர். அப்படித்தானே? பின்னுக்கு அந்த அளவுக்கு தூரத்துக்கு போகலாட்டியும் ஆரம்ப பருமங்கள் கட்டாய ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்ப 2 செகண்ட்ல தரை அடையுதுண்டா நிலைக்குத்து உயரம் எவ்வளவு அறிந்திருக்கணும்? 20 மீட்டர் அறிந்திருக்கணும். 1 செகண்ட் 5, 2 செகண்டா 20. 3 செகண்ட்ல தரை அடைஞ்சிருந்தா 45 மீட்டர் அறிந்திருக்கு. மனதால செய்யற ஒரு கேள்வி. அப்ப எத்தனாவது விட? 2வது விட. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 2. பதினைந்தாவது கேள்வி. பந்தொன்று H உயரமான கட்டடம் ஒன்றின் உச்சியிலிருந்து T=0 விழவிடப்படுகின்றது. கேபிட்டல் T நேரத்தில் இப்பந்தானது தரையை அடைந்திருப்பின் நேரம் T/2 பந்தினது தரையிலிருந்தான உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ கவனிங்க, h உயரமான ஒரு கட்டடத்திலிருந்து t சமன் 0 ஒரு பந்து விடப்படுவதாம். கேபிட்டல் T நேரத்தில் இந்த பந்தானது தரையை வந்து அடையுது. சரியா? என்ன கேட்குறாங்க, இந்த பந்து நேரம் t/2 நேரத்தில் இந்த பந்து தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கும்? அப்படிதானே? ஓகே, உங்களுக்கு தெரியும் இவர் ஆரம்ப வேகம் 0. இவர் எப்படி இயங்க போறாரு? ஆர்முடுகளோட இயங்க போறாரு. அப்படிதானே? 10 மீட்டர் செகண்ட் -2 ஜிங்கிற ஆர்முடுகள். ஒரு பொருள் ஆர்முடுகளோட இயங்குதுண்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் அடைகிற இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மீனிங் சமனா இருக்குமா? போக போக பெருசாகுமா? போக போக சிறுசா போகுமா? என்ன செய்யும்? போக போக பெருசாவிட்டு போகும். அதுலேயும் நாம அதையே ஒரு தியரியா படிச்சு வச்சிருக்கிறோம். எப்படி? ஒரு பொருள் ஓய்விலிருந்து சீரான ஆர்முடுகளோட இயங்கினால் முதலாவது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 1 பங்குண்டால் இரண்டாவது செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 3 பங்கு, மூன்றாவது செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 5, நான்காவது செகண்ட். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு அடைகிற இடப்பெயர்ச்சி என்னஞ்சிட்டு போகும்? கூடிக்கிட்டு போகும். எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த விடை நமக்கு தெளிவா இருந்தா இந்த 5 விடைகளை பார்த்து போட்டு இதான் விடனோடு போயிடும். ஏன்? தரைய வந்து அடையுது T நேரத்தில். ஸோ முதல் அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சியை விட அடுத்த அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு செகண்டுக்கு அடைகிற இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா இங்க இருந்து இங்க வாரத்துக்கு சரியான T நேரம் எடுக்குது. நான் என்ன சொல்றேன்னா, முதல் அரைவாசி நேரம் T/2 நேரம் இந்த டைம்ல அடைந்த இடப்பெயர்ச்சியை விட அடுத்த T/2 நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப நாம் என்ன சொல்லலாம்? இவ்வளவு உயரமும் h அடுத்த அரைவாசி நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி இதான கேள்வி. T/2 நேரத்தில் எவ்வளவு உயரத்தில் இருக்குங்கிறது தான் கேள்வி. அதாவது இதான கேள்வி. இது நிச்சயமா எப்படிப்பட்டதா இருக்கும்? h/2 விட பெருசா இருக்கும். எல்லாம் பாருங்க, 5 விடையில h/2 விட பெருசா வார ஒரே ஒரு விடை. எத்தனாவது விடை? எத்தனாவது விடை? 5வது விடை. சில நேரங்களில் நாம் என்ன செய்யணும்? சில கள்ளத்தனங்களை நாம யோசிக்கணும். ஏன்னா 5 விடையில h/2 விட பெருசா வர விட ஒன்று தான் இருக்குது. சரியா? ஓகே. சரியா? இப்ப நான் இந்த கேள்வியை இன்னொரு வகையிலையும் சொல்றேன். சமன்பாடு இல்லாம சும்மாவே சொல்லுவோம். பாருங்க, இப்ப நாம் எடுத்த விட எதை வச்சு எடுத்தோம்? h/2 விட பெருசா வார விடந்து என்ன இருக்குது? ஒரே ஒரு விட இருந்துச்சு. அப்ப 5வது விட அப்படிதானே? 3h/4 ஒரே ஒரு விட தான் இருந்துச்சு. ஒருவேளை h/2 விட கூடின விடைகள் ஒரு 2-3 இருந்துட்டுனா அப்ப எப்படி ஃபாஸ்டா செய்யுது?
அப்பயும் நம்ம ஃபாஸ்டா செய்யலாம். எப்படி? உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு பொருளை நீங்க ஓய்வுல இருந்து விழவிட்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் அடைகிற இடப்பெயர்ச்சி எடுத்தா முதலாவது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 1 பங்குண்டால் இரண்டாவது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 3 பங்கு. நாம இங்க அட்சர கணிதம் தானே தந்திருக்கிறாங்க. இந்த டி 2 செகண்ட் எடுக்க போறோம். யாருக்கு கிரேனிட்? அவங்க டீம் தானே தந்து, நம்ம இஷ்டம் தானே. டி யாராவும் இருக்கலாம், டி 2 அரிக்கலாம், 3 அரிக்கலாம், 4 அரிக்கலாம். நான் டி 2 செகண்ட் எடுக்கிறேன். அப்ப சொல்லுங்க, முதலாவது செகண்ட், இது இரண்டாவது செகண்ட். அப்ப மொத்தமா 2 செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சி எத்தனை பங்கு? 4 பங்கு. கடைசி அரைவாசி செகண்ட் அடைந்த இடப்பெயர்ச்சி எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப மொத்த உயரத்துல 4ல் 3 பங்கு கடைசி அரைவாசி நேரத்தில் அடை. இல்லாட்டி தரையை அடைய எடுத்த நேரம் 4 செகண்ட் சும்மா யோசித்து பார்ப்போமே. 1 செகண்ட்ல 1 பங்கு, அடுத்த ஒரு செகண்ட்ல 3 பங்கு, அடுத்த ஒரு செகண்ட்ல 5 பங்கு, அடுத்த ஒரு செகண்ட்ல 7 பங்கு. இப்ப தரையை அடைய எடுத்த நேரம் மொத்தமா 4 செகண்ட் எடுத்தா அதோட அரைவாசி நேரம் எத்தனை? 2 செகண்ட். அப்ப கடைசி அரைவாசி நேரம் இவ்வளவு. அப்படிதானே? இப்ப சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பங்கு? 5 7 12, 12 3 15, 15 3 16. அதுல கடைசி அரைவாசி செகண்ட் எத்தனை பங்கு? 12. அப்ப எத்தனை? 4ல் 3 தான். அப்ப ஒரு பொருளை நீங்க ஓய்வுல இருந்து விழவிட்டா கடைசி அரைவாசி செகண்ட் அடைகிற இடப்பெயர்ச்சி 4ல் எத்தனை? 3 பங்கு. முதல் அரைவாசியில் அடைகிற இடப்பெயர்ச்சி அப்ப எவ்வளவு? இது 4ல் 3 பங்கா? அப்ப இது 4ல் 1 பங்கு. எப்பயுமே செட் ஆகும், நம்புங்க. இப்ப சில பேர் இப்படி யோசிக்கலாம், நீங்க என்ன 1க்கு 3 கஞ்சி கேளுன்னு போறீங்க. இது நான் படிச்சிருக்கிறேன், ரைட்? அப்படி இல்லையா 5 மீட்டர், 15 மீட்டர், 25 மீட்டர், 35 மீட்டர்னு போட்டு செய்யுங்க. ஒரு செகண்ட்ல 5 மீட்டர், மொத்தமா 2 செகண்ட்ல எவ்வளவு மீட்டர்? 20 மீட்டர். அப்ப 2 செகண்ட்ல 20 மீட்டர், ஒரு செகண்ட்ல 5 மீட்டர்ண்டா கடைசி ஒரு செகண்ட்ல எவ்வளவு அடிக்கணும்? 15 மீட்டர். அப்ப 20க்கு 15 பங்கு. எப்படி யோசித்தாலும் சரி, இல்லைங்கதா? எல்லாத்தையும் கொண்டு போய் நேரல்ல, எழுதி 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 சுருக்கி சுருக்கி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்க எம்சிக்கு கேள்வி செய்றீங்க, அதை மறந்துடாதீங்க. அதுக்காக வேண்டிய எல்லாமே இப்படித்தான் செய்யலாமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. சில இடத்துல என்ன செய்யத்தான் வேணும்? சமன்பாடு எழுதத்தான் வேணும். ஆனா எழுதுறதுக்கு மாற்றல் படுங்க. எழுதுறதுக்கு மாற்றல் படுங்கன்னா என்ன மீனிங்? எழுதாம மனதால் செய்யலாமான்னு யோசிங்கன்னு சொல்றேன். அந்த வகையில மாற்றப்படுங்க, சரியா? இதுவரைக்கும் செய்த கேள்விகள்ல 15 கேள்வி பார்த்திருக்கிறோம். சரியா புரிஞ்சு கொள்ளணும். பேப்பரை நம்ம எப்படி அணுகணுங்கிற விடயம். Any doubts?
கவனிங்க. இந்த கேள்வியில நாம சரியா 2 செகண்ட் தீண்டெடுத்தோம். அப்ப t/2ங்கிறது எத்தனை? 1 செகண்ட். அப்ப முதல் 1 செகண்ட்ல 1 பங்கு தூரம், அடுத்த 1 செகண்ட்ல 3 பங்கு தூரம், மொத்தம் 4 பங்கு. அப்ப கடைசி அரைவாசி செகண்ட் 1 செகண்ட்ல போனது 3 பங்கு. இப்படிதான் நம்ம அதை யோசித்தேன். முதல் அரைவாசியில போனது மொத்த இடப்பெயர்ச்சி 4 பங்குன்னா முதல் 1 செகண்ட்ல போனது 4 பங்கு. விளைநிக்கு என்னண்டு சரியா? 16வது கேள்வி. சரியா? கவனிங்க. 5 மீட்டர் நீளமும் 100 கிலோகிராம் திணிவும் உடைய சீரான ஓர் பலகையானது 2 மீட்டர் நீளம் உயரமான கட்டடத்தின் விளிம்பிற்கு வெளியில் இருக்கத்தக்கதாக வைக்கப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் திணிவுடைய மனிதன் பலகையின் வழியே உருவில் காட்டப்பட்டவாறு நடக்கும் போது கட்டடத்தின் விளிம்பிலிருந்து எவ்வளவு தூரம் வரை பாதுகாப்பாக நடப்பான்? நடக்கும்போது பலகை நகரவில்லை என கொள்க. கவனிங்க. ஒரு பலகை 5 மீட்டர் நீளமானது, வெளியில் 2 மீட்டர் நீளம் இருக்குதாம். இந்த பலகையிட திணிவு 100 கிலோகிராம். உங்களுக்கு தெரியும், இந்த பலகை ஒரு சீரான பலகை அரிக்குதுன்னா அதில் ஈர்ப்பு மையம் எங்கே இருக்கும்? சரியா? இதில் நடுவில். உதாரணமாக இங்கே இருக்கலாம். அப்படிதானே? 5 மீட்டர். அப்போ இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 2.5. இப்போ இவ்வளவும் 2ண்டா, இவ்வளவும் எத்தனை? 0.5. அப்படிதானே? சரியா? இது பலகையிட ஈர்ப்பு மையம் 100 கிலோகிராம். இப்போ இந்த மனிதன் இந்த பலகையில் நடந்து போவக்குள்ள இவர் எது வரைக்கும் நடந்து போகலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஏண்டா ஒன்றே யோசிக்காம அப்படியே நடந்து போனா என்ன, அப்படியே போக வேண்டியதுதான். ஏன்? ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே இந்த பலகை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அப்படியே கவிழ ஆரம்பிச்சிடும், பிறல ஆரம்பிச்சிடும். சரி, எப்ப இந்த பலகை பிறலும்? சொல்லுங்க. அப்போ இந்த கேள்வியை நீங்க எதோட கனெக்ட் பண்ண போறீங்க?
உடனே சொல்லுங்க அப்போ என்னத்தோட நாம படிச்ச தியரிகளுக்குள்ள எதோட வேகமா கனெக்ட் பண்ண முடியும்? இல்லைங்கல்ல, விசை திருப்பம். சரி, ஓகே, அதுவும் ஓகே தான். வேற இந்த மாதிரி ஆக்களை பார்த்தோன்னு நமக்கு ஒரு ஆள் படணும். மேசையில புத்தகத்தை அடுக்கி வைக்கிறது, மேசையில புத்தகத்தை அடுக்கி வைக்கிற சமநிலை. புத்தகம் எப்ப விழும்? மேசையிலிருந்து ஒரு புத்தகம் எப்ப கவிழும்? அந்த புத்தகத்திட ஈர்ப்பு மையம் மேசையிட விளிம்பை தாண்டினார். அதே மாதிரி இந்த கட்டடத்துக்கு மேலுக்கு யார் இருக்கிறான்? பலகையும் மனிதனும் இருக்கிறான். அப்ப இந்த பலகையோடு சேர்த்து இந்த மனிதன் கீழுக்கு விழணும்டால் நாம் என்ன சொல்லலாம்? மனிதன் பலகை இவங்க ரெண்டு பேர் விளையுள் ஈர்ப்பு மையம் இந்த கட்டடத்திட விளிம்பை விட்டு வெளியில வரணும். ஏண்டா கட்டடம் சுமக்கிறது பலகையையும் மனிதனையும். அப்ப இந்த தொகுதிர ஈர்ப்பு மையம் கட்டடத்திட விளிம்பை விட்டு வெளியில வந்தால் இவங்களுக்கு விழுமா? அந்த அடிப்படையில் இந்த மனிதன் எதுவரைக்கும் போகலாம் சொல்லி கேட்கிறாங்க. இவர் நடந்து போறாரு, இப்படியே தாண்டிட்டு போறாரு. இவர் நடந்து போவக்குள்ள தொகுதிர ஈர்ப்பு மையம் என்ன செய்யும்? அப்படியே பின்னால போகும், அவர் ஃபாலோ பண்ணிட்டு. இப்படிதானே? இப்ப உதாரணமா எம் திணிவு ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்? சமனான திணிவு ஈர்ப்பு மையம் சரியா நடுவில் இருக்கும். இந்த எம் திணிவை அப்படியே வச்சுக்கிட்டு இவரை இங்க கொண்டு போனா இப்ப ஈர்ப்பு மையம் இவங்க ரெண்டு பேருக்கு எங்க இருக்கும்? நடுவில் இருக்கும். அப்ப இங்க இருக்கும். ஸோ இங்க இருந்த ஈர்ப்பு மையம் இதுவரைக்கும் அசைஞ்சிட்டு. அப்ப திணிவு அசைஞ்சா அது பின்னால யார் அசைஞ்சிட்டு போவா? ஈர்ப்பு மையம் அசைஞ்சிட்டு போவோம். அந்த அடிப்படையில் இந்த மனிதன் நடந்து போவக்குள்ள தொகுதிர ஈர்ப்பு மையங்கால பக்கம் போயிட்டு இருக்கும். அப்ப மனிதன் குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு அசைஞ்சு போவக்குள்ள பலகை மனிதண்ட விளையுள் தொகுதிர ஈர்ப்பு மையம் எங்க வந்துடும்? இந்த மேசையிட விளிம்புக்கு வரும். அந்த நேரத்தில் இந்த விளிம்புல இருந்து மனிதன் எவ்வளவு தூரம், இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப இந்த மனிதன் நடந்து போவக்குள்ள இந்த ஈர்ப்பு மையம் அப்படியே வரும். ஒரு டைமுக்கு ஈர்ப்பு மையம் பலகை மனிதண்ட விளையுள் ஈர்ப்பு மையம் சரியா கட்டடத்திட விளிம்படியே வந்துடும். இதற்கு பிறகு இந்த மனிதன் இந்த பக்கம் நடந்தால் இந்த ஈர்ப்பு மையம் இந்த பக்கம் அசையும். அப்ப பலகையும் மனிதனும் அப்படியே கீழுக்கு விழுவாங்க. இதைத்தான் நம்ம ஒரு புத்தகத்தில் சமநிலையில் படிக்கிறோம். ஒரு புத்தகம் சமநிலையில் இருக்குதா, அந்த புத்தகத்தில் ஈர்ப்பு மையம் அந்த மேசையில விளிம்பில் இருக்கும். இரண்டு புத்தகங்கள் சமநிலையில் இருக்கணுமா? இந்த இரண்டு புத்தகங்களோட விளையுள் ஈர்ப்பு மையம் மேசையில விளிம்பில் வாரதான் மட்டுமட்டான சமநிலையா இருக்கும். இப்படிதான் படிக்கிறேன். அந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேர விளையுள் ஈர்ப்பு மையம் இந்த கட்டடத்தில் விளிம்பில் வரணும். இப்போ யோசித்து பாருங்க, இது 100 கிலோகிராம் இந்த விளிம்புல இருந்து 0.5 மீட்டர் தூரத்தில் இங்கால பக்கம் இருக்குது. இவர் இந்த விளிம்புல இருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்கிறார். மனிதன் திணிவு எவ்வளவு? 50 கிலோகிராம். 100 கிலோகிராம் 50 கிலோகிராம். இவங்க ரெண்டு பேர விளையுள் ஈர்ப்பு மையம் இங்க இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் இவர கிடை தூரம் 0.5, இவர கிடை தூரம் எக்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேர ஈர்ப்பு மையத்துக்குரிய இந்த தூரத்துக்கும் திணிவுக்கும் தொடர்பு என்ன? ஈர்ப்பு மையத்தில் நமக்கு இதுதான் வேலை. எப்போ பாரு நினைஞ்சிட்டு இருந்தோம், திணிவிட விகிதம் தூரத்திர விகிதத்துக்கு நேர்மாறு நேர்ம காலம் போனிக்கு. அப்போ இது 100 கிலோகிராம், இது 50 கிலோகிராம். ஸோ திணிவிட விகிதம் என்ன? 100/50ன்னா திணிவிட விகிதம் என்ன? 2க்கு 1. அப்போ தூரத்திர விகிதம் என்ன? 1க்கு 2. ஸோ இங்கிருந்து 1 பங்கு தூரம், இங்கிருந்து 2 பங்கு தூரம். இப்போ சொல்லுங்க, இது 1 பங்கு தூரம் எவ்வளவு? 0.5.
இங்கேருந்து 2 பங்கு தூரம். அப்போ இது 2 பங்கு தூரம். அப்போ எவ்வளவு? 2 பங்கு. இது 1 பங்கு. 1 பங்கு தசம் 5 மீட்டர். அப்போ 2 பங்கு எவ்வளவு? 1 மீட்டர். அப்போ எக்ஸ் எவ்வளவு? 1 மீட்டர். அல்ல நீங்கள் திருப்பத்தை வச்சு என்ன செய்யலாம்? இந்த கேள்வியை யோசித்திருக்கலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல பிரேக் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரேக்கு பிறகு பாய்ஸ் கொஞ்சம் இடைவெளி இருக்கி கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. நான் பின்னுக்கு இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்துக்கிட்டு தலை மறைக்குதான், அதால் அவங்க இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்களா? சரியா? கொஞ்சம் முன்னுக்கு வாங்களா?